அன்பு மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம டெலியூஷனோட 28வது பாகம் பார்க்கலாம். டெலியூஷன் பீப்புள் சம்மோன் இஸ் பிஹைண்ட் ஹிம். அதில் சப்ரூப்ரிக் பார்த்தீங்கன்னா ஆன் க்ளோசிங் ஐஸ், அதாவது சில மனிதர்கள் தனக்கு பின்னால் இருப்பது போன்ற ஒரு பிரம்மை. அதுவும் குறிப்பாக எப்படின்னு கேட்டிங்கன்னா கண்களை மூடிக்கொண்டிருக்கும் போது. இதற்கு ஆர்சனிக்கம் ஆல்பம், பெல்லடோனா, பிரையோனியா, சின்கோனா, நேட்ரமிரியாட்டிக்கம் போன்றவை மருந்துகள். அடுத்து டெலியூஷன் பீப்புள் கம்மிங் அவுட் ஃப்ரம் த கார்னர், அதாவது முனை தெரு முனைகளிலிருந்தோ அல்லது வீட்டின் முனைகளில் இருந்தோ மக்கள் வருவது போன்ற ஒரு எண்ணம் இதுக்கு ஸ்ட்ரமோனியம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் பீப்புள் என்டரிங் த ஹவுஸ் அட் நைட், இரவில் மனிதர்கள் தன்னுடைய வீட்டிற்குள் நுழைவது போன்ற ஒரு பிரம்மை. இதுக்கு கோணைய மெட்டாலிக்கம் ஒற்றை மருந்து. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா பெரியவங்க சில பேர் நைட்டெல்லாம் தூங்கவே மாட்டாங்க. என்ன காரணம்னா, யாராவது திருட்டு பசங்க உள்ளே நுழைச்சிருவாங்க வீட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சே இருப்பாங்க. அந்த தன்மைக்கு தான் நம்ம ரூபரிக் பயன்படுத்துவோம். இதில் கோணைய மெட்டாலிக்கம் நல்லாவே தெரியும். கோணைய மெட்டாலிக்கம் ஓல்டு பேச்சுலர்ஸ்க்கான ரெமடி. சரிங்களா? ரைட். அடுத்து டெலியூஷன் பீப்புள் சா லார்ஜ் பீப்புள் அட் நைட். இரவில் ஒரு மிகப்பெரிய நபர்கள் தன்னுடைய கண்ணுக்கு தெரிவது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு மெடோரினம் ஒற்றை மருந்து. டெலியூஷன் பீப்புள்ஸ் மேக்கிங் நாய்ஸ், இரவில் மனிதர்கள் சத்தங்களை ஏற்படுத்துவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு பல்சட்டில்லா ஒற்றை மருந்து. டெலியூஷன் பீப்புள் தே பிளேக் ஹிம் வித் கொஸ்டின்ஸ் ஹீ மஸ்ட் ஆன்சர். அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில மனிதர்கள் அவங்ககிட்ட கேள்வியாக கேட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கு அவங்க கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம். இதுக்கு நக்ஸ்வாமிக்கா ஒற்றை மருந்து. சரிங்களா? ரைட். ஆன்சர் வென் ஒப்ளிக்ட் ஆன்சர்லையும் பார்த்தீங்கன்னா நக்ஸ்வாமிக்கா இருக்கும். அடுத்து டெலியூஷன் சீஸ் பீப்புள் கனெக்டட் வித் லா ஹூ வில் see scheme causing great anxiety cries like a child. ரொம்ப எளிமையான ரூபரிக் தான், பெரிய ரூபரிக் தான், ஆனால் ரொம்ப எளிமையான ரூபரிக் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க சில மனிதர்களை பார்க்குறாங்க. எப்படிப்பட்ட மனிதர்கள்னால், சட்டத்தோடு தொடர்புடைய நபர்கள். அந்த லாயரு, அந்த அமீனான்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி மனிதர்களை பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சீஸ் பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு இருக்க ரொம்ப ஒரு பெரிய மனப்பதட்டத்தை ஏற்படுத்துது. அந்த மனப்பதட்டத்தினால அவங்க ஒரு குழந்தை மாதிரி அழுகிறாங்க. இது ஒரே ஒரு மருந்து குப்ரமசிட்டிக்கம் தான். குப்ரமசிட்டிக்கம் தான் ஒரு டேஞ்சரில் இருக்கிற மாதிரியான ஒரு தன்மை, ஒரு எண்ணம் இருக்கும். அதிலிருந்து வெளிப்படக்கூடிய டெலியூஷன் தான் இந்த மாதிரி ஒரு சட்ட ரீதியான மனிதர்கள் தன்னுக்கு துன்புறுத்துவதாகவும் அது மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துவதாகவும் அதனால் குழந்தை போன்று அழுவது போன்றும் ஒரு எண்ணம். இதுக்கு குப்ரமசிட்டிக்கம் ஒற்றை மருந்து. சரிங்களா? அடுத்து டெலியூஷன் சீஸ் பீப்புள் கான்ஸ்டன்ட்லி ஸ்பீக் டு தம். மனிதர்களை பார்த்து தொடர்ச்சியாக அவர்கள் பேசிக்கிட்டே இருக்க மாதிரியான எண்ணம். இதுக்கு வெரட்ரம் ஆல்பம் ஒற்றை மருந்து. நல்லாவே தெரியும், வெரட்ரம் ஆல்பம் இந்த அரசியல்வாதிகள், இந்த பேச்சாளர்கள் போன்றவர்களுக்கான மிக முக்கியமான மருந்து. அடுத்து டெலியூஷன் தட் ஹீ இஸ் பெர்சிக்யூட்டட். அதனால் பெர்சிக்யூட்டட்னு கேட்டிங்கன்னா, தான் தொடர்ச்சியாக துன்புறுத்தப்படுவது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு நிறைய மருந்துகள் இருந்தாலும் சினனம், அர்ஸ், ட்ரொசிரா போன்றவை முக்கியமான மருந்துகள். டெலியூஷன் தட் ஹீ இஸ் பெர்சிக்யூட்டட் இன் டெலிரியம் ட்ரெமன்ஸ். வெறிப்புதற்றலின் போது தான் மிகவும் துன்புறுத்தப்படுவது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு ஹயாஸ்கியாமஸ் ஒற்றை மருந்து. டெலியூஷன் தட் ஹீ இஸ் பெர்சிக்யூட்டட் பை எவ்ரி ஒன். எல்லா மனுஷனும் சார், யாரை எடுத்தாலும் நீ நொம்பளமாக தான் சார் இருக்காங்க, எவனுமே எனக்கு சந்தோஷம் தர மாட்டேன்றாங்க, எல்லாருமே எனக்கு கஷ்டத்தை தான் ஏற்படுத்துகிறாங்க. நிறைய இது வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் சொல்கிறத பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம். இல்லை தொழிலில் ஈடுபட்டிருக்கவங்களை தான், சார் எல்லாருமே என்னை நொம்பலப்படுத்துகிறாங்க சார், எல்லாருமே என்னை துன்புறுத்துகிறாங்க சார், ஒரு ஆள் கூட என்னைய சந்தோஷமாக வச்சுக்கலை அப்படின்ற மாதிரியான ஒரு வெர்ஷன்ஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுதான் அந்த ரூப்ரிக். இதுக்கு சைக்ளாமேன் ஒற்றை மருந்து. சரிங்களா? அடுத்து டெலியூஷன் பர்சன் அனதர் பர்சன் இன் த ரூம். வேறொரு மனிதர் தன்னுடைய அறையில் இருப்பது போன்ற ஒரு எண்ணம். இதுக்கு அனகாடியம், புரோமியம், கேனபிஸ் இண்டிகா, கோனயம், ஹயாஸ்கியாமஸ், லைக்கோபோடியம், மேக்பாஸ் போன்றவை மருந்துகள். டெலியூஷன் தட்
சி எக்ஸிஸ்டட் இன் அனதர் பர்சன். தான் இன்னொரு நபராக இருத்தல் போன்று, இன்னொரு நபரிடம் தான் இருப்பது போன்று, இன்னொரு நபராக பிரதிபலிப்பது போன்று ஒரு எண்ணம். இதற்கு பைரோஜன் ஒற்றை மருந்து. சரிங்களா? ரைட். அடுத்து டெலூஷன் சம்திங் ஹேங்கிங் ஓவர் சேர் இஸ் அ பர்சன் இஸ் சிட்டிங். ரொம்ப நம்ம அந்த அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அதுதான் இது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சேரில் ஏதோ ஒரு துணியோ மற்ற பொருட்களோ அங்கே தொங்க விட்டுருப்போம். அதை பார்த்துட்டு பயந்து போய் யாரோ ஒரு மனுஷன் உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பயப்படுவாங்க. இதுக்கு வந்து கல்கேரியா கார்போனிக்கம் ஒற்றை மருந்து. சரிங்களா? இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரூப்ரிக். இப்போ யாராவது இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் ஆன்சைட்டி டிஸார்டரில் வர்றவங்க, இல்லை ஒரு பேனிக் டிஸார்டரில் வர்றவங்க, இந்த மாதிரி அவங்க கூட கோஆர்டினேட்டர் சொல்லுவாங்க, சார் வந்து இவன் துண்டு தான் சார் போட்டிருந்து சேரில், யாரோ உட்காந்துருக்கா நைட்டு ஃபுல்லாக தூங்க விடல சார் அப்படின்வாங்க. இதுக்கு இந்த ரூப்ரிக் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்து டெலூஷன் தட் ஹீ இஸ் 3 persons. அவர் வந்து தன்னை 3 நபர்களாக இருக்க மாதிரி இருக்கும். நான் ஒரு ஆள் இல்லை 3 ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? இது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், இப்போ வந்து அனகார்டியத்தில் ஒரு மாதிரி வெளிப்படுத்துவாங்க, பாப்டிஷியாவில் ஒரு மாதிரி வெளிப்படுத்துவாங்க. பாப்டிஷியாவில் அந்த டைபாய்டு ஃபீவரில் அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். கேனபிஸ் இண்டிகா அந்த போதைனால் அந்த மாதிரி வெளிப்படுத்துவாங்க. அடுத்து நஸ் மொஸ்கட்டா அண்ட் பெட்ரோலியம். மொத்தமே 5 மருந்துகள் தான். அனகார்டியம், பாப்டிஷியா, கேனபிஸ் இண்டிகா, நஸ் மொஸ்கட்டா, பெட்ரோலியம். ஒவ்வொரு மருந்தும் இந்த 3 நபர்களாக இருப்பதை வெவ்வேறு விதமாக வெளிப்படுத்துவாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து டெலூஷன் அபவுட் பின்ஸ் அண்ட் நீடில்ஸ். ஒரு ஊசிகள் இருப்பதையும் கூரான முனைகள் இருப்பதை போன்ற கற்பனை எண்ணம். இதுக்கு மெர்க்யூரியஸ், நஸ்மோஸ்கட்டா, சைலிஜியா, ஸ்பைல்ஜீலியா போன்றவை மருந்துகள். அடுத்து டெலூஷன் ஸ்வாலோஸ் த பின் நீடில்ஸ். தான் வந்து ஒரு பின்னையோ நீடிலையோ வந்து முழுங்குவது போன்ற ஒரு கற்பனை எண்ணம். இதுக்கு சைலிஷியா ஒற்றை மருந்து. அடுத்து டெலூஷன் ஹீ இஸ் பிட்டீட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் ஹிஸ் மிஸ்ஃபார்ச்சூன் அண்ட் ஹீ வீவ்ஸ். தன்னுடைய துரதிருஷ்டத்தினால, ஒரு பச்சாதாபத்தினால் ஏற்படுது அப்படின்னு நினச்சி அவர் அழுகிறார். இதுக்கு நேட்ரம் விரியாட்ரிக்கம் ஒற்றை மருந்து. நல்லாவே தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி செல்ஃப் கிரீஃப், ஏல்மெண்ட் ஃப்ரம் சைலண்ட் கிரீஃபுக்கு மிக முக்கியமான மருந்து. தன்னுடைய துரதிருஷ்டத்தினால, பச்சாதாபத்தினால் அழுகிற ஒரு தன்மைக்கு தான் இந்த ரூப்ரிக் நம்ம பயன்படுத்துவோம். அடுத்து டெலூஷன் தட் ஹீ கேனாட் பாஸ் அ சர்டைன் பிளேஸ். ஒரு குறிப்பிட்ட இடத்தை அவங்களால கடந்து போக முடியாது அப்படின்ற மாதிரியான எண்ணம். இதுக்கு 2 மருந்துகள், அர்ஜென்டம் நைட்ரிக்கம், காலிப்ரோமேட்டம். சரிங்களா? இது நல்லாவே தெரியும். இந்த நேரோ ஸ்பேஸில் போகிறதுக்கெலாம் வந்து இந்த அர்ஜென்டம் நைட்ரிக்கம் மிக முக்கியமான மருந்து. பிக் பில்டிங் பக்கத்தில் போகிறதுக்கு பயப்படக்கூடியதுக்கு அர்ஜென்டம் நைட்ரிக்கம் முக்கியமான மருந்து. ஸோ இங்கே என்னென்னா டெலூஷன் தட் யூ கேனாட் கிராஸ் சர்டைன் பிளேஸ். ஒரு குறிப்பிட்ட இடத்த நம்மளால் பாஸ் பண்ணி போக முடியாது அப்படின்ற மாதிரியான எண்ணம். 2 மருந்துகள் தான், அர்ஜென்டம் நைட்ரிக்கமும் காலிப்ரோமேட்டமும். இது போன்று டெலூஷன் சம்மந்தமாக நீங்கள் ஏதாவது பேஷண்ட்ஸ் பார்த்துருந்தீங்க, இல்லை ரூப்ரிக்ஸ் பயன்படுத்தியிருந்தீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நம்ம எல்லாருமே கற்றுக்கலாம். இனிது கற்றல் இனிது. நான் உங்கள் மருத்துவர் முனியராஜ்.